Assalamualaikum. Hi everyone. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்சமான ரெசிபி தாங்க. சாக்லேட் ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளா குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல நான் 60 கிராம்ஸ் மைதா எடுத்துருக்கேங்க. கூடவே 25 கிராம்ஸ் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். இது நல்லா நம்ம சீவ் பண்ணிக்கலாம். கோகோ பவுடரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லம்ப்ஸ் இருக்கும். ஸோ எப்பவுமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நீங்கள் இது மாதிரி சீவ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டபுள் பாயிலிங் மெத்தடுங்க. கீழே ஒரு வெசலில் நல்லா சுடு தண்ணி வச்சுருக்கேன். மேலே ஒரு பவுலில் நான் வந்து 180 கிராம்ஸ் மில்க் காம்பவுண்ட் சேர்த்துக்கிறேன். கூடவே 90 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதையுமே சேர்த்து நான் நல்லா மெல்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வேணால் டார்க் காம்பவுண்ட் கூட சேர்த்துக்கலாம். காம்பவுண்டை நீங்கள் இன்னும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் கூட அது சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டரும் சாக்லேட்டும் நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பவுலில் நான் 2 முட்டை சேர்த்துருக்கேங்க. 2 ஹோல் எக் சேர்த்துருக்கேன். இதை ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேண்ட் விஸ்க் கூட வச்சு பீட் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. இப்போது முட்டை பீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுங்க. அதுக்கப்புறமா நம்ம 100 கிராம் சுகர் சேர்க்கணும். சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த பீட் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 மினிட்ஸாவது ஆகும். இந்த சுகர் வந்து முட்டையோட நல்லா டிசால்வ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க. முட்டையும் சுகரும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சீவ் பண்ணி வச்சு இந்த மைதா கோகோ பவுடரை இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த முட்டையோடு சேர்த்து நல்லா பிஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக சேர்த்தா நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மெல்ட் பண்ணி வச்சு பட்டர் காம்பவுண்டு அதுவுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோங்க. இதுவும் ஒரே டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் வெனிலா ஃப்ளேவர் சேர்க்க போகிறேன். இது கொஞ்சமாக ஃபியூ ட்ராப்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டர் நான் வந்து ஒரு 7 இன்ச் ஸ்கொயர் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேங்க. அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ஆயில் போட்டு கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன் இப்போது. இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கிறேன். இப்போது ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் நான் பேக் பண்ண போகிறேங்க. பேக் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை அழகாக நம்ம பேன்லேருந்து ஈஸியாக எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டெலிஷியஸான சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற எல்லா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ.